தேர்ஸ்டே மார்னிங் ஒரு 6:30க்கு எழுந்து பேபிக்கு கொஞ்சமாக மில்க் அண்ட் மினி இட்லி மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே லேசியாக இருந்தது. நமக்கு எப்போவுமே இந்த மாதிரி லேசியான டேஸ் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்தது அப்படின்னா, அதாவது மோட்டிவேஷன் வீடியோ, vlog, இந்த க்ளீனிங் ரொட்டீன் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஒரு பூஸ்டப் ஆகிட்டு அடுத்து நம்மளோட நார்மல் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் க்ளீன் பண்ண வேண்டிய ஏதாவது இருந்ததுன்னா அதையுமே க்ளீன் பண்ணிகிட்ருப்போம் இல்லையா? ஸோ அன்றைக்கும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்ததில் அதுக்கப்புறம் ஒரு சில க்ளீனிங் ஒர்க் எல்லாமே சடனாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு கீழே இருக்க ஸ்பேஸ் தான் அன்றைக்கி நான் க்ளீன் பண்ணியிருந்தேன். கீழே சிலிண்டர் அண்ட் அரிசி கொட்டி வைக்கிற ட்ரம் அண்ட் ஒரு சில அயன் கடாய்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஹெவியான திங்ஸ் எல்லாமே கீழே இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் அன்றைக்கி நான் க்ளியர் பண்ணிகிட்ருந்தேன். கவுண்டர் டாப்புக்கு கீழே இருக்க ஸ்பேஸ் வந்துட்டு சிலிண்டர் அண்ட் அரிசி ட்ரம் இதெல்லாம் இருக்கிறதால கொஞ்சம் ஹெவியான ஐட்டம்ஸாக தான் இருக்கும். ஸோ அது ஒவ்வொரு டைமும் க்ளீன் பண்ணும்போது டீப் க்ளீனிங் பண்ணுற டைமில் மட்டும்தான் அதை க்ளீன் பண்ணுவேன். பிகாஸ் ஒவ்வொன்றுமே அது வந்து மூவ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு மாப் பண்ணணும். ஸோ அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு எனக்கு 2 hours கிட்ட ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவே லேட் ஆகிட்டதால் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ரைஸ் மட்டும் சோக் பண்ண வச்சுட்டு கொஞ்சம் டீ போட்டு குடிச்சிட்டு ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் டேரெக்டாக லஞ்சே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ தட் லஞ்சுக்குமே என்ன குக் பண்ணுறதுன்ற ஐடியா கிடையாது. ஃபஸ்ட்டு பருப்பு மட்டும் பாயில் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன காய் இருக்குன்னு பார்த்துட்டு, ஏன்னா ப்ரீ பிளான் மாதிரி எதுவுமே பண்ணலை, என்ன குக் பண்ணுறதுன்னு கூட யோசிக்கல. ஸோ ஃப்ரிட்ஜில் என்ன காய் இருக்கோ அது பேசிஸாக வந்து சாம்பார் வச்சிடலாம், ரைஸ் வச்சிடலான்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு பருப்பு மட்டும் பாயில் பண்ண வச்சிட்டேன். காய்கறி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நிறையவே இருந்தது. பிகாஸ் ப்ரீவியஸ் டே தான் நிறைய வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ எல்லா காயிலுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கூட்டு சாம்பார் மாதிரி ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு எல்லா காயிலுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன். அன்றைக்கி பேபிக்கு பொட்டேட்டோ அண்ட் கேரட் இது ரெண்டுமே பாயில் பண்ணி வச்சுட்டேன். பொட்டேட்டோஸ் கொஞ்சம் நிறையவே கட் பண்ணி பாயில் பண்ண வச்சுருந்தேன். பேபிக்கு எடுத்து வச்சது மீதம் இருந்ததில் எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரை மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு அண்ட் கொஞ்சமாக ரசமும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பொட்டேட்டோ ஃப்ரை மாதிரி ரெடி பண்ணலான்னு பார்த்தேன். பட் கொஞ்சம் தண்ணி அண்ட் மசாலாஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்ஸில் ரெடி பண்ணிவிட்டு அண்ட் ஃபைனலாக அந்த பாட்லேயே நிறைய ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ ஃபைனலாக அந்த மாதிரி கொஞ்சம் ரைஸும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி எல்லா காயுமே அவைலபிளாக இருக்குது அப்படின்ற டைமில் நான் கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் யூஸ் பண்ணி தான் ரெடி பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பட் ஒவ்வொரு டைமே நியூவாக இந்த கல்யாண வீட்டு சாம்பார் ரெசிபிஸ் ஏதாவது பார்த்து தான் குக் பண்ணுவேன். ஸோ அன்றைக்குமே ஒரு ரெசிபி பார்த்து அந்த கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரி அதே மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணேன். பட் டேஸ்ட் வைஸ் எக்ஸாக்டாக வந்ததான்னு தெரியல, பட் டேஸ்ட் நல்லாவே இருந்தது. எனக்கு தெரிஞ்சு முருங்கைக்காய் ஆட் பண்ணாலே இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் ஃபீலாக இருக்கும். பிகாஸ் எந்த சாம்பார் வச்சாலும் ஃபைனலாக அந்த முருங்கைக்காய் 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதுலேயே மாங்காய் ஆட் பண்ணோம் அப்படின்னா இனிமேல் கொஞ்சம் லைட் புளிப்பு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பட் அன்றைக்கி மாங்காய் இல்லை அப்படின்றதால நான் ஆட் பண்ணலை. சாம்பார் ரெடி பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ண முடியல. பிகாஸ் பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங்கே ஸ்கிப் பண்ணிட்டதால் அண்ட் அதோட கொஞ்சமாக பொட்டேட்டோஸ் ரெடி பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த பாட்லேயே நான் கொஞ்சமாக ரைஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டேன். லன்ச் ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் குக்கிங் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு அண்ட் இருந்த வெஷல் எல்லாமே வாஷ் பண்ணி வெளியில் வந்து வெயிலில் காய வச்சுட்டேன். கவுண்டர் டாப்புக்கு கீழே இருக்க ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் டீப் க்ளீனிங் மாதிரி பண்ணி வச்சதால் ஸோ கையோடவே கவுண்டர் டாப்பில் இருந்த ஸ்டாண்ட் அது எல்லாமே கொஞ்சம் டீப் க்ளீனிங் மாதிரி நீட்டாக தொடச்சி எடுத்து வச்சிட்டேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் கீப் வாட்ச் அண்ட் சப்போர்ட்டிங் மீ.
நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய். White lace on the outside, satin pillows on